How dare you? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அண்ணா ரூம்க்கு நீ வந்திருப்ப. வா என் கூட. இல்ல, நீ என்ன பண்ற? இத விடு. நீ என் கூடயே டபுள் கேம் விளையாடுறல. இன்னைக்கு என்னோட கேம் எதுவும் சக்சஸ்ஃபுல் ஆகலன்றதுக்காக என்ன எரிச்சு கொல்ல பாக்குறல நீ. நான் உன்னை கொல்ல தான் போறேன். என்ன விடு ஷோலன், விடு. விடு. நீ என்ன பண்ற? உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? ஷோலன், நீ என்ன கொலை பண்ணணும்னு நினைக்கிறல்ல? ஆமா, நான் உன்னை கொல்ல நினைக்கிறேன். நீ என்ன எரிச்சு கொல்லணும்னு நினைக்கிறியா? உன்னுடைய பெரிய ப்ராப்ளமே இதான். நான் என்ன செய்ய நினைக்கிறேன்னு கூட நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற மேரா. எல்லாருக்கும் உன்னுடைய உயிரோட மதிப்பு தெரியணும்னா நீ எவ்வளவு வேல்யூபிள்னு காட்டணும்னா நம்ம இந்த நாடகத்தை போட்டுதான் ஆகணும். ஒருவேளை நீ இந்த வீட்ல இருக்கணும்னு நினைச்சேன்னா, இந்த வீட்டோட மருமகளா இருக்கணும்னு நினைச்சேன்னா, கர்ணுக்கு மனைவியா இருக்கணும்னு நினைச்சேன்னா இந்த நாடகத்தை நீ போட்டுதான் ஆகணும். பிரீதா இந்த வீட்டை விட்டு ஒரேடியே வெளியே போகணும்னு நீ நினைச்சேன்னா நம்ம பெருசா ஏதாவது செஞ்சே ஆகணும். நான் உனக்கு சொல்றேன், நீ வெளியே போ. நீ போய் மொத்த குடும்பத்துக்கிட்டையும் ஒருவேளை பிரீதா மட்டும் இந்த வீட்டை விட்டு இப்ப வெளியே போகலன்னா நான் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவேன்னு சொல்லு. புரிஞ்சுதா? ஷோலன், இத நீ முன்னாடியே சொல்லிருக்கல. நீ என்ன பண்றன்னு சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல நீ ஷோலன். என் பேச்ச கேட்டதானே உனக்கு புரிய வைக்கிறதுக்கு. நாம இந்த பிளான் இப்ப எப்படி பண்றது? கெரசின் கீழே கொட்டிட்டியே. இங்கேயாவது இன்னொன்னு இருக்கலாம்ல? வா பார்க்கலாம். இதோ ஷோலன், இன்னொன்னு இருக்கு. பெர்ஃபெக்ட். இப்ப நீ வெளியே போ. எல்லாரும் முன்னாடியும் நின்னு செத்துருவேன்னு மிரட்டு. சரியா? எனஃப் பிரீதா, நீ ரொம்பவே அதிகமா டிராமா பண்ணிட்ட. இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க கூடாது. மஹரா, நில்லு மஹரா. சொல்றது கேளு, நில்லு மஹரா. நீங்க இப்பவே வீட்ல இருந்து பிரீதா அனுப்பலனா என்ன நானே கொளுத்திப்பேன். நான் நிஜமாதான் சொல்றேன். மகிரா, மகிரா, மகிரா அப்படி பண்ணாத. என்ன பண்ற மகிரா? மயிரா, அத பண்ணாத. டோன்ட் டு தட். மயிரா, வேணா. அவ ஏன் பொண்ணு? நீ கிட்ட போகாத மகிரா. இவன் நல்லா நடிக்கிறான். இவன் இந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய போறது இல்ல. என்ன தேவனாலும் நினைச்சுக்கோ. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த பிரீதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. இல்லாட்டி நான் நிஜமாவே என்ன நான் கொளுத்திப்பேன். மயிரா, சொல்றத கேளு. மகிரா, மகிரா, ப்ளீஸ் இப்படி பண்ணாத மகிரா. இப்பவே வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. இல்லாட்டி என்ன நானே கொளுத்திப்பேன். மகிரா, நீ விடு. மகிரா, மகிரா, அம்மா சொன்னா கேளுமா. என் பேச்சு நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? மகிரா, நோ. மகிரா, ஏன் பண்ணு? சீக்கிரம் கொண்டு வா. சீக்கிரம் வா 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 வா. இல்ல, என்னால முடியாது. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன் செய்ய முடியாது? இல்ல ஷெலன், அங்க போய் நான் கொளுத்துக்கிட்டு யாருமே என்ன காப்பாத்தலாட்டி நான் செத்து போயிடுவேன் ஷெலன். அதனால நான் இது பண்ண உனக்கு மாட்டேன். எதுவும் ஆகாது. எனக்கு அவங்கள பத்தி தெரியும். No, no, no. அவங்க இந்த மாதிரி நடக்க விட மாட்டாங்க. ஷெலன், ஒருவேளை அவங்க தடுத்தா கூட, இல்ல அவங்க தடுக்கலனா, அவங்க தடுக்காம இருந்து நான் நெருப்ப கொளுத்தி போடாம இருந்தேனா நான் நடிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. So I can't do நான் it. சொல்றது கேளு. Please. நீ இந்த வீட்ல இருக்கணும்னா, கர்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. வா. இல்ல ஷெலன், என்னால வர முடியாது. இது என் உயிருக்கே ஆபத்து. நான் பண்ண மாட்டேன் ஷெலன். ப்ளீஸ், என்னால பண்ண முடியாது. மேல சொல்றது கேளு. ஆண்டி, எனக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த பொண்ணு எதுக்கு உள்ள போனா? அவன் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. அவளை நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க விட மாட்டேன். அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு விரட்டியே தீருவேன். நில்லு. இப்ப நீ எங்க போற, என்ன பண்ண போறேன்னு சொல்லு. ராக்கி, என்ன விட்டுரு. அந்த அபசகுணம் பிடிச்ச பொண்ணை இந்த வீட்டை விட்டு விரட்டியே தீருவேன். என்ன விடு. நீ போக கூடாது. நீங்க அந்த மாதிரி பண்ண கூடாது ரெமோனா. சொன்னா கேளு. அத்தை, பாட்டி. அத்தை, அத்தைக்கு என்னாச்சு? தண்ணி கொண்டு வா. தண்ணி கொண்டு வா. சமீர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சமீர் டாக்டருக்கு உடனே ஃபோன் பண்ணு. பாட்டி, ஒண்ணு இல்ல கவலைப்படாதீங்க. ஒண்ணு இல்ல. ஆண்டி, உங்களுக்கு என்னாச்சு? தண்ணி கொடு. பாட்டி, முதல்ல தண்ணி குடிங்க. ஒண்ணு இல்ல தண்ணி குடிங்க. சரியாயிடும். தண்ணி குடிங்க. மெதுவா எல்லாம் சரியாயிடும். அவ்வளவுதான். எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? அத்தை, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. வா, நீ பண்ணதெல்லாம் போதும். மாம், உங்களுக்கு என்ன ஆச்சு? பாட்டி, என்ன பாட்டின்னு கூப்பிடாத. இங்க இருந்து முதல்ல போ. உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல பாட்டி. இந்த கெரோசின் ஸ்மெல் எங்க இருந்து வருது? மஹரா கிட்ட இருந்தா.
மைரா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணா. அது வந்து பிரீத் இந்த வீட்டு விட்டு போலனா தற்கொலை பண்ணிப்ப தன்னை தானே எரிச்சு பண்ண சொன்னா. What are you doll? இங்க பாரு, உன்னோட நாடகம் அழுகெல்லாம் போதும். முதல்ல இங்க இருந்து போயிடு. உன்னால என் பொண்ணு இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா. நீ இங்க இருக்கவே கூடாது. இங்க இருந்து போ. நீ அவளுக்கு ஒரு தொல்லைதான். ஐயோ ப்ளீஸ் என் கையை விடுங்க. அண்ட் மறுபடியும் இந்த மாதிரி சொல்லாதீங்க. உங்க பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது. அவ ஒண்ணு சூசைட்லாம் படிக்க மாட்டா. அவளுக்கு உயிர் மேல ரொம்ப ஆசை இருக்கு. அதனால மத்தவங்கள வேணாலும் சாவடிப்பா. ஆனா அவ சாக மாட்டா. அவ பொய் சொல்றா. அந்த ஷர்லனும் பொய் சொல்றா. அவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே பொய் சொல்லுவாங்க. எனிவே, நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் முகத்தை மறைச்சிட்டு கரணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமா, பண்ணிக்கிட்டேன் தான். நீங்க எல்லாருமே என்ன எவ்வளவு திட்டணும்னாலும் தாராளமா திட்டிக்கோங்க. ஆனா நீங்க எல்லாரும், இந்த மொத்த குடும்பமும் நீங்க இல்ல. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லணும்னு சொன்னல. நான் சொல்றேன், இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிடு. எதுக்கு போக மாட்டேங்கிற? எதுக்காக அமைதியா வெக்கமே இல்லாம நிக்கிற? I just don't believe this girl. நீ டிராமா பண்ணது எல்லாமே போதும். ராக்கி அம்மா, உறவு முறையில நீங்க என் அம்மா தான். அப்புறம் நீங்க எப்பவுமே என்ன உங்களை பொண்ணு மாதிரி தான் பாத்தீங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? பிரீதா பொண்ணு ரொம்ப புத்திசாலி. உனக்கு தான் தெரியும்ல, ராக்கிக்கு ரொம்ப நல்ல மனசு, எமோஷனல். அதனாலதான் நீ அவளை பயன்படுத்துற. ஆனா இந்த முடிவை ராக்கி மட்டும் எடுக்க போறதில்ல. நாங்க எல்லாரும் எடுப்போம். இந்த மொத்த குடும்பமும் எடுப்போம். நீ இந்த வீட்ல இருக்க கூடாதுங்கறதா எங்களோட எல்லாரோட முடிவும். நீங்க சொல்லுங்க, நீ இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு நீங்க சொன்னா போதும். நான் நிச்சயமா போயிடுவேன். அண்ணி எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்கறேன். அமைதியா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. இல்லனா செக்யூரிட்டியை கூப்பிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதா ஆயிடும். சொல்லுங்க ஆண்டி. கரண் என்னோட பையன். அதோட நான் என் பையன் மேல உயிரையே வச்சிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், நீங்க எல்லாருமே கரணை ரொம்ப நேசிக்கிறீங்க. ஆனா ஏதோ ஒரு விதத்துல உங்க எல்லாரை விட எனக்கு கரணை கொஞ்சம் அதிகமாவே அவனை பத்தி எனக்கு தெரியும், புரிஞ்சுகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கரணை பெத்தெடுத்தவன். நான் அவனோட அம்மா. ஒருவேளை அதனாலதான் உங்க எல்லாரை விட கரணை பத்தி கொஞ்சம் அதிகமா தெரியும் நினைக்கிறேன். அதனாலதான் கரண் மேலையும் அவனோட வாழ்க்கை மேலையும் உங்க எல்லாரை விட கொஞ்சம் உரிமை எனக்கு அதிகமாவே இருக்கு. இப்ப நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னா அந்த முடிவை நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும். பிரீதா, நீ இங்க இருந்து போயிடு.
உன்னோட ராகி அம்மா என்ன சொன்னாங்கன்னு நீயே கேட்டல்ல, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுனாங்க. போதும் நிறுத்து. நிறையவே நீ டிராமா பண்ணிட்ட. கிளம்பு, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு.
மா சொல்லு ரிஷப். என்னம்மா? என்ன ரிஷப், என்ன ஆச்சு? நீ என்ன பேசணும்னு நினைக்கிற? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. என்னத்த தெளிவா சொல்றது மாம்? உங்களுக்கு தெரியாதா? நான் தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா என்ன? அங்கதான் பிரீதா கேட்டதுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்களே. அதை விட தெளிவா நான் என்ன சொல்ல முடியும்? அதுக்கு என்ன? என்னன்னா என்ன? ஆமா நான் சொன்னேன். அம்மா உங்களுக்கு இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கா என்ன? எவ்வளவு பெரிய விஷயத்த பிரீதா கிட்ட நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இப்ப என்னன்னு என்ன கேக்குறீங்க? உங்களுக்கு அது பெருசா தெரியலையா மாம்? ஒருவேளை பிரீதா இந்த வீட்ல தங்கணும்னு நினைச்சிருக்கலாம், அவங்கள பத்தி யோசிக்க நினைச்சிருக்கலாம், அவங்க வாழ்க்கைக்காக போராட நினைச்சிருக்கலாம், அதுக்காக பேச்சுக்கு உங்ககிட்ட கேட்டிருக்கலாம். அவ என்ன சொன்னான்னு நீங்க தான் கேட்டீங்கல்ல. பிரீதா சொன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ, ராக்கியமா என்ன சொல்றாங்களோ அதை செய்யறேன்னு சொன்னா எவ்வளவு நம்பிக்கையோட அவ உங்ககிட்ட கேட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நம்பிக்கையோட உங்ககிட்ட அவ கேட்டிருப்பான்னு நீங்க என்ன பண்ணீங்கம்மா? இங்க இருந்து போக சொல்லிட்டீங்க. This is not fair, மா. That's not fair. பிரீதா என்கிட்ட என்ன எதிர்பார்த்தான்னு சொல்லு. அவ என்ன முழுசா நம்பினால. இந்த காரணத்தினால்தான் அவ எல்லார் முன்னாடியும் ராக்கிமா என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொன்னா. எனக்கு எது சரின்னு பட்டதோ அதை தான் நான் செஞ்சேன், அதை தான் நான் செய்வேன். அதை பிரீதா கிட்டயும் சொன்னேன். நான் என் முடிவை எல்லார் முன்னாடியும் சொன்னேன். இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு பிரீதா கிட்டயும் சொல்லிட்டேன். ஏன்னா பிரீதா என்னை எந்த அளவுக்கு நம்புறாளோ, என்கிட்ட எவ்வளவு எதிர்பார்க்கறாளோ அதே அளவுக்கு அவ மேல நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்கேன். பிரீதா இன்னைக்கு செஞ்ச வேலைய கனவுல கூட நான் செய்வானு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தெரியுமா உனக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் பிரீதாக்கு ரொம்ப நல்ல மனசு. அவ ரொம்ப உண்மையான பொண்ணு. அவளால யாருக்கும் எப்பவும் ஏமாத்த முடியாது. ரொம்ப பண்பானவ, ரொம்ப பணிவானவ. இப்படிலாம் தான் நான் பிரீதாவை பத்தி யோசிச்சேன். ஆனா அவ இன்னைக்கு என்ன பண்ணா? நீயே உன் கண்ணால பார்த்தல. எல்லாமே நீ இருக்கும் போது தானே நடந்தது. அதனாலதான் என்னோட முடிவை நான் எல்லாரும் முன்னாடியும் அறிவிச்சிட்டேன். எனக்கு எது சரின்னு பட்டதோ அதை நான் சொல்லிட்டேன். நான் எந்த தப்பும் பண்ண மாதிரி எனக்கு தோணல. நீங்க பண்ணது தப்புன்னே உங்களுக்கு தோணலையா? நீங்க ஒரு முறை என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சு பாருங்க மாம். நீங்க நான் எப்படி புரிய வைக்கிறத? ரிஷப், இன்னைக்கு உன் அப்பா மட்டும் நல்லா இருந்தா, அவரு என்னோட இடத்துல இருந்திருந்தா அவரும் இதுதான்ப்பா பண்ணிருப்பாரு. என்ன நீ நம்புப்பா. நான் என்ன பண்ணணும் அது சரிதான். ரிஷப், நீ மறந்துட்டியா என்ன? நான் எப்பவுமே பிரீதாக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். அவ செய்யற எல்லாத்துக்குமே துணையா இருந்திருக்கேன்ப்பா. ஆனா அவ அப்ப எல்லாமே அவ ரொம்பவே கரெக்டா இருந்தா. அவ தப்பு பண்ணி இருந்தா நான் அவளுக்கு நிச்சயமா சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டேன். அவ சரியா இருந்தப்போ இதே ராக்கி அவளுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிருக்கேன். நீ மறந்துட்டியா? இந்த குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு அன்னைக்கு நான் பிரீதாவோட கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். அன்னைக்கு பிரீதாக்கும் பிருத்திவிக்கும் கல்யாணம் நடக்க இருந்தப்போ அத்தை கரீனாக்கா, அது மட்டும் இல்லாம கரீன் கூட சொன்னா, அம்மா நீங்க கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னா. ஆனா நான் யார் பேச்சையுமே கேட்கல. நான் போனேன், அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டும் வந்தேன். ஆனா முகத்தை மறைச்சுக்கிட்டு அன்னைக்கு கரண் பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ நான் அன்னைக்கு கரனுக்கு அதுக்கான தண்டனையையும் கொடுத்தேன். கரனை நான் பலார்னு அரைஞ்சேன். ஏன்னா கரண் அப்ப செஞ்சதை என்னால ஏத்துக்க முடியல. அதே மாதிரி இன்னைக்கும் பிரீதா செஞ்ச வேலையை என்னால ஏத்துக்க முடியல ரிஷப். அன்னைக்கு கரண் பிரீதாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல, அதே இன்னைக்கு பிரீதா கரணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுவும் அவளோட முகத்தை மறைச்சுக்கிட்டு அப்படிதான் கரணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அன்னைக்கு கரண் பிரீதாக்கு என்ன பண்ணானோ அதே தானே பிரீதா இன்னைக்கு கரனுக்கும் பண்ணிருக்கா. அப்படின்னு ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? நியாயமா பார்த்தா கரண் அன்னைக்கு பண்ணது ரொம்ப தப்புதான். ஆனா இன்னைக்கு பிரீதா பண்ண தப்பு. நியாயமா நான் அன்னைக்கு கரணை பலார்னு அரைஞ்சல. ஆனா இன்னைக்கு பிரீதாவை நான் பலார்னு அரைஞ்சனா? நான் அப்படி பண்ணல. நான் தான் அவளை அடிக்கலையே. நான் என்னோட முடிவை மட்டும் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் பண்ணது சரிதான். மகேஷ் மட்டும் என் இடத்துல இருந்திருந்தா, நல்லா இருந்திருந்தா, நான் என்ன செஞ்சனோ அதையே தான் செஞ்சிருப்பாரு. பிரீதா மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அவ என்னை ஏமாத்திட்டா. அது மட்டும் இல்ல ரிஷப், துரோகம் எப்பவுமே துரோகம் தானேப்பா. யாரு ஏமாத்தினாலும் சரி. கரண் தப்பு பண்ணப்போ அதுக்கான தண்டனைய நான் அவனுக்கு கொடுத்தேன். நான் அவனை பலார்னு அரைஞ்சேன். ஏன்னா கரண் என்னோட பையன். நான் என் புள்ள கிட்ட இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் ஒண்ணும் உங்ககிட்ட அப்படி சொல்லல. ஆனா பிரீதா தப்பு பண்ணிருக்கா ரிஷப். அதனாலதான் நான் அவகிட்ட இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொன்னேன். அவ ஏமாத்திட்டா. நான் எந்த தப்பும் செய்யல. நான் என்ன செஞ்சனோ அதனால யோசிச்சுதான் செஞ்சேன். என்ன சொன்னாலுமா
நீங்க செஞ்சது சரியில்லை. வேற யாராவதா இருந்தா பரவாயில்லம்மா, ஆனா நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணிருக்க கூடாது. ரிஷப், இந்த விஷயத்தை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. நான் சொன்னதுதான். மாமுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்லயே மாம் மட்டும்தான் எப்பவும் பிரீதாவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவளை நம்பினாங்க, அவ இன்டென்ஷன், அவளுடைய அன்பை நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு பிரீதாவுக்கு மாமோடைய சப்போர்ட் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அம்மா எப்படி பின்வாங்கினாங்க? எதனால?